ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுறோம். அது ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற எல்லா அட்வான்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக நம்ம என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். அந்த வீடியோ கோர்ஸ் யாருன்னா வாங்கணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,485 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம எப்போதுமே ஓப்பன் ஆகி ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,460 பக்கமாக இருந்தது. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்சைடு மார்க்கெட். ஓகேங்களா. அதாவது எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் சென்டராக ஓப்பன் ஆகிடுது. இந்த மாதிரி சினாரியோவில் என்ட்ரி எடுக்கணும்னா எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கணும். ஒன்று, மார்க்கெட் இங்கே போய் தொடும்போது என்ட்ரி எடுக்கலாம், இல்லை அங்கேருந்து லோவுக்கு வந்தால் என்ட்ரி எடுக்கலாம். சரி, ஓகே. மார்க்கெட் அந்த மாதிரி போகலை அப்படின்னாலும் ப்ரீமியம் மாற்றம் அந்த மாதிரி எஸ்டர்டே ஹை கிட்டேயோ லோ கிட்டேயோ இருந்தாலும் நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, அப்போது 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா 22,460 இருந்தது. அப்போது 22,400 காலும் 22,500 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா. இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால நம்ம ரெண்டு பேரையும் தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சினாரியோவில், அதாவது எஸ்டர்டே ஹை கிட்டேயோ எஸ்டர்டே லோ கிட்டேயோ அவங்க பிரேக் பண்ணுற மாதிரியோ இல்லை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வரா மாதிரியோ இருந்ததா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு போய் நம்ம 22,400 காலை போய் பார்க்கலாம். பாருங்கள், மார்க்கெட் என்ன கண்டிஷனோ அதே மாதிரி தான் இவனும் சென்டராக இருக்கிறான். ஓகேங்களா. எக்ஸாக்ட் சென்டர். ரெண்டு பேருமே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான், காலும் சரி புட்டும் சரி இன்றைக்கி. ஓகேங்களா. ஓகே, இன்னொன்று பாருங்கள், இவனும் எஸ்டர்டே ஹை கிட்டே இல்லை, இவன் எஸ்டர்டே லோ கிட்டேயும் இல்லை, நடுவில் இருக்கான். ஒன்று இவன் இங்கே இருந்தாலும் இல்லை ஒரு 50 மினிட்ஸில் ஆஃப் அன் ஹவரில் இதை போய் இங்கே டச் பண்ணியிருந்தாலும் நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இல்லை இங்கே வந்திருந்தாலோ இதை உடைச்சாலோ இல்லை உடைக்காமல் ரிட்டன் வந்தாலோ ட்ரை பண்ணலாம். இல்லை இதை லோவுக்கு லோ உடைச்சாலோ லோ உடைக்காமல் உள்ளே வந்தாலோ ட்ரை பண்ணலாம். ஆனால் கால் அது ரெண்டுமே செய்யலை, சென்டர்லேயே தான் இருந்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் 22,500 புட்டை போய் பார்க்கலாம். பாருங்கள், இவனும் பாருங்கள் சென்டராக தான் இருந்தான். இவனும் ஐ கிட்டே இல்லை, லோ கிட்டே இல்லை. ஒன்று ஐயை உடைச்சாலும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஐயை உடைக்கலனாலும் ட்ரை பண்ணலாம், இல்லை லோவை உடைச்சாலும் லோவை உடைக்கலனாலும் ட்ரை பண்ணலாம். இவன் எத்தனை மணிக்கு லோ கிட்டே வரான் பாருங்கள், மார்க்கெட் முடியும் போது வரான். அந்த டைமில் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுக்கலை. இந்த மாதிரி சினாரியோவில் இல்லை, எஸ்டர்டே ஹை கிட்டேயோ எஸ்டர்டே லோ கிட்டேயோ மார்க்கெட்டோ ப்ரீமியமோ இல்லைன்னா நம்ம என்ட்ரியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சேஃப். அதனால் பாருங்கள், மார்க்கெட் இன்றைக்கி ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஆக்சுவலாக சுத்தமாக ஒரு மூமெண்ட்டே கிடையாது. ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூமெண்ட்டே இருந்தது. ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி என்ட்ரி எடுக்காமல் இருந்தது தான் ரொம்ப 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 சேஃபான விஷயம். இன்னொன்று, ரெண்டு ப்ரீமியமும் ஓப்பனுக்கு கீழே. இன்னொன்று, எந்த ப்ரீமியமும் காலும் சரி புட்டும் சரி எந்த அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆகலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இந்த மாதிரி மீட் ஆகலை அப்படின்னாலே மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நம்மளுக்கு மெயின் எஸ்டர்டே ஹை கிட்டேயோ எஸ்டர்டே லோ கிட்டேயோ பிரேக் பண்ணணும், இல்லை பிரேக் பண்ணாமல் உள்ளே வரணும். இந்த மாதிரி சினாரியோவில் இருந்தால் நம்ம என்ட்ரியை ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேடை அன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்மளோட லாஸ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இன்னொன்று, எமோஷன்லேருந்தும் தப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா. அதனால் நம்மளுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரேட் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு டெய்லி என்ட்ரி கிடைக்க தான் போகுது. ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரி சினாரியோவில் இருந்தால் என்ட்ரியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 சேஃபு. ஒரு நாள் நம்ம ஜாலியாக மார்க்கெட்டை சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இல்லை வேறு வேலையை பார்க்கலாம். ஓகேங்களா.
ஓகே கைஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈஸியாக வின் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரியை பார்த்தீங்களா, இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கா, என்ட்ரி எடுக்காத அவாய்ட் பண்ணுறது சூப்பர். ஓகேங்களா? நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்குதா எஸ்டே கிட்ட எஸ்டே லோ கிட்ட, அதில் நம்ம அட்வான்ஸில் உள்ள மீட் ஆகுதா, அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அதில் க்ளீனாக மணி மேனேஜ்மெண்ட், க்ளீனாக எமோஷன் இல்லாமல் க்ளீனாக டிசிப்ளினாக ட்ரேட் எடுத்திங்கன்னா 100% நம்ம வின் பண்ண முடியலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து ரியல் இதில் நல்லா பக்காவாக நீங்கள் ஒரு 10 ட்ரேடில் 7 ட்ரேட் 8 ட்ரேட் வின் பண்ணிங்கன்னா தான் ரியல் ட்ரேட் உள்ள போகணும். ஓகேங்களா? இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம எதுவும் என்ட்ரி எடுக்கலை, எக்ஸிக்யூட் பண்ணலை. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் இன்சைட் மார்க்கெட், அதனால் எதுவுமே நம்மளோட ரூல் பிரகாரம் இல்லை, அதனால் நம்ம என்ட்ரி எடுக்கலை. ஓகேங்களா? ஓகே கைஸ், 2 days லீவ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ, பை.